வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20ஆம் தேதி 12வது மாதம் 2018ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலைகளுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. பணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, எதிர்பார்க்காத பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்யக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் உள்ளீர்கள். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு, மனதிற்கு சந்தோஷமான தெய்வ மாற்ற பயணங்களுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். காலையில் 8:41 குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி கொடுத்த விடத்தை பெரிய அனுகூலங்கள் காணப்படும். வண்டி வாகனத்தில் மட்டும் இள வயதினர்கள் வித்தைகள் காட்டாமல் அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்வதும், காரில் சென்றாலும் சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்வது, டூ வீலரில் சென்றாலும் ஹெல்மெட்டை போட்டுக்கொள்வது என்று உங்களுடைய செய்கைகளுக்கெல்லாம் இல்லாமல் மிக மிக கவனமாக வைக்கிளில் மட்டும் இருப்பது நன்மை தரும். மற்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் நினைத்தது தான் நடக்கக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுவதும், தைரியம் தன்னம்பிக்கை, தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், கலந்த பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அனாவசிய விரயங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தாய் வழி உறவுகள் மூலியமாக தேவையில்லாத பணத்தட்டுப்பாடு பாதிப்புகள் ஏற்படும். கணக்கு போன்ற வழக்குகளில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, பொறுமை காப்பது நன்மை தரும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டாளிகளுக்கு சாதாரண பிரச்சனைகள் பெரிய அளவு சங்கடத்தை ஏற்படுத்தி தொழில் அமைப்பிலிருந்து வெளியேறக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டுவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. மனதில் காணப்பட்ட இந்த இனப்புரியாத பய அமைப்பு தீர்வதும், எதிர்பார்க்காத இடத்தில் நல்ல செய்தி வருவதும், உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவதும், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தாய் வழி உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகளுக்கு இருந்து அந்யோன்யம் கரிப்பதுடன் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் அமைப்பில் காலையிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப்படும். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக எந்த பயணங்கள் எடுத்துக்கொள்ளாலும் நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த உத்தியோக பதிவுகள் தேடி வருவதற்குண்டான பிராப்தங்கள் காணப்படுகிறது. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் மாற்றத்தை எதிர்நோக்கியிருந்தவர்கள் அதற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றிகள். மார்கழி அது இது என்று பார்த்து கொண்டு வீண் விரயத்தை செய்து கொள்ளாமல் டக்கு என்ற மனதிற்கு பிடித்த விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். காலை மணி 8:40 வரை சந்திராஷ்டிரம் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தந்தை வழிக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். தந்தை வழி உறவுகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், கண்டிப்பாக கையெழுத்திடுவது, அண்டையாளர்ட்டு விஷயத்தில் கோபதாபத்துடன் இல்லாமல் இருப்பதும் பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். ரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். காலையில் 8:41 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் வந்தாலும் குருவின் அனுகூலங்கள் இருப்பதனால் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தைரியம் தன்னம்பிக்கை, படைப்பாளிகள், அரசியல்வாதிகள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு என்ற நல்ல விஷயங்கள் ஏற்படுவது, படிப்பு தடைகள், உத்தியோக தடைகள், திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, உங்களுடைய ராசியின் சஞ்சாரத்தில் கிரக சூழ்நிலைகள் காணப்படுவது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பில் எந்த பாதிப்புகளும் காணப்படவில்லை. இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது சீரும் சிறப்பும் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். படைப்பாளர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். டக்கு என்ற அவார்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் காணப்படும். பலரால் பாராட்டு ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சோம்பல் இல்லாமல் நடத்தி பண்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது. உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுகிறது. தொலைதூர் பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், தொழில் நிமித்தமான பயணங்கள் எல்லாம் வெற்றியும் அனுகூலமும். குடும்பத்தை விட்டு தொலைதூரம் பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரியம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். படிப்படியாக செல்வாக்கு உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வதுடன் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பாக காணப்படுகிறது. அசையமசை பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை காணப்படுகிறது. பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் சோம்பலுக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். எதிரிகள் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் என்பதனால் எதிரிகளுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். யாரிடத்திலும் பகைத்து கொள்ளாமல் கீழ் வேலை செய்வர்கள் வெளிவட்டாரத்தில் எல்லாவற்றிலும் மிக மிக கவனமாக அனுசரணையாக நீங்கள் இருப்பது முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மன அழுத்தத்தின் காரணமாக அடிவயிற்றிலிருந்து கழிவுகள் போகிற இடத்தில் உபத்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொற்றுநோய் உபத்திரங்கள் திடீரென்று வேகமாக பருவதற்கு உண்டான சூழ்நிலை என்பதையும் கவனத்தில் கொள்க. மருந்து மாத்திரைகளை வைத்துக் கொள்ளாமல் வெளியூர்களுக்கு செல்வது தேவையில்லாத ஆபத்தையும் தேவையில்லாத பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம். பிள்ளைகள் விஷயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி வருவது. பிள்ளைகளுடைய தடைப்பட்ட பதவி, தடைப்பட்ட உத்தியோகம், தடைப்பட்ட கல்யாணம் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சொல்வாக்கும் செயல்வாக்கும் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுவது மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படும். எதிர்காலத்திற்கு செல்லக்கூடிய பயணத்திற்கு இப்போதே திட்டமிடுதல் வெற்றியை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.